Good morning, students. In this week, we are going to conduct a fifth weekly test. In this test, we are going to select the portion from biological segments, Unit 17, Planking Term. This Planking Term lesson to decide two different part of the portion like algae and fungi. Now, let me revise the portion once again. Okay. அதாவது நம்ம இந்த லெசன் இந்த வாரம் நம்ம ஃபிஃப்த் வீக்லி டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லெசன் அந்த டெஸ்ட்டுக்கு யூனிட் 17 பிளான்ட் கிங்டம் லெசனில் ஆல்கே அண்ட் ஃபங்கையை நம்ம டெஸ்ட்டு போர்ஷனை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம இந்த கிளாஸில் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆல்கே பற்றி. சின்ன லெட் வி சி த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் டாபிக். ஓகே, இதில் வந்து 1 or 2 marks and 2 marks வில் பி கம்மிங் ஃப்ரம் இன்ட்ரடக்ஷன். ஓகே, இதில் முக்கியமாக வரக்கூடிய 1 mark எது சொல்லி பார்த்தோம்னா, the estimated number of plant species on the earth is 8.7 million. அதாவது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸினுடைய டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ கேட்டிங்கன்னா 8.7 மில்லியன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கு. அண்ட் தென் இந்த 8.7 மில்லியனில் ஹவு மெனி நம்பர் ஆஃப் மில்லியன் ஸ்பீசிஸ் ஆர் ப்ளசன்ட் இன் லேண்ட் சர்ஃபேசஸ். இது எத்தனை தரையில் எத்தனை மில்லியன் தாவரங்கள் வாழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6.5. இது ஒன் ஆஃப் த 1 மார்க் கொஷின். And then 2.2 million species are living in ocean. கடலில் வாழக்கூடிய தாவரங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டால் இது ஒரு 1 மார்க்கு. அண்ட் தென் இந்த 8.5 மில்லியன் நம்பர் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸில் ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஃபெடரல் கேம்ஸ். அதாவது பூக்கும் தாவரங்களாக எத்தனை வகைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 lakhs ஸ்பீசிஸ். 4 லட்சம் வகையான தாவரங்கள் பூக்கும் தாவரங்களாக இருக்குது. ஓகே, அடுத்த முக்கியமான ஒரு 2 மார்க்கு. வாட் இஸ் மீன் பை கிளாசிஃபிகேஷன்? த கிளாசிஃபிகேஷன் மீன்ஸ் த லிவிங் ஆர்கானிசம் ஸோ லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் ஸோ தட் தே கேன் பி அரேஞ்ச்டு இன்டு மெனி குரூப் சிஸ்டமேட்டிக்கலி. ஓகே, அதாவது உயிரினங்கள் என்பது ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளின் அடிப்படையில் வேறுபடுத்தி அவற்றை நம்ம வகைப்படுத்துகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் வகைப்பாடு அல்லது கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பேர். ஓகே, அடுத்தது இந்த லெசனில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி வி ஆர் டிஸ்கஸிங் கிரிப்டோகெமிக் பிளான்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பூக்களை உருவாக்காத தாவரங்களான தேலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா அண்ட் டெரிடோஃபைட்டா தாவரங்களை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணோம். நவ் லெட் வி சி த ரிவைஸ் த லெசன் அந்த போர்ஷன் ஆல்கே. ஸோ இதில் ஒரு 1 மார்க் வருது. ஆல்கே இஸ் எ லாட்டின் வேர்ட், லத்தீன் வார்த்தை. இது ஒரு 1 மார்க்கு. தேர் குளோரோஃபில் பேரிங் சிம்பிள் எ பிரிமிட்டிவ் பிளான்ட்ஸ். இது மிக எளிமையான பச்சையத்தை பெற்றுள்ள ஒரு தாவர உடலம் தான் இந்த ஆல்கே என்பது. தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ஆட்டோட்ரோப்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோட்ரோப்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா பிகாஸ் த ஆல்கேஸ் ஆர் செல்ஃப் ஃபீடிங் ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிசம்ஸ் பிகாஸ் தே ஆர் ப்ரிப்பேரிங் த ஃபுட் பை ஓன் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இட் இஸ் கால்டு ஆட்டோட்ரோப்ஸ். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அடுத்தது டிஃபைன் தேலஸ் அப்படிங்கிற ஒரு 2 மார்க்குக்கு முக்கியமான போர்ஷன் வருது. Algae belongs to Thallophyta and the plant body is called as alga as thallus. அதாவது thallus, what is meant by thallus அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, the plant body is not differentiated into root, stem and leaf. That is called thallus. அதாவது தாவரங்கள், அதாவது பாசிகளுடைய உடலமானது எளிதில் இலை, தண்டு, வேர் என வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவிற்கு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் thallus. This is a important 2 mark question. ஓகே, அடுத்து மோஸ்ட் ஆஃப் த ஆல்கே ஆர் லிவிங் இன் அக்வாட்டிக் ரீஜன். எல்லா விதமான பாசிகளுமே பொதுவாக தண்ணியில் தான் வாழும். ஒரு சில பாசிகள் மட்டுமே எப்படி இருக்கும்னா மாய்ஸ்சர் கண்டிஷன், அது ஈரப்பதமான நிலங்களில் வாழக்கூடியதாக இருக்கும். ஓகே, வெரி ஃபியூ ஆல்கே கேன் சர்வைவ் இன் வெட் சாயில். ஈரப்பதமான மண்ணில் வாழ்ந்துட்டுருக்கும். சம் ஆல்கே ஆர் வெரி மைன்யூட் அண்ட் ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். ஒரு சில பாசிகளானது தண்ணியில் மிதந்துட்டு வாழக்கூடிய ஒரு தகமைப்பு பெற்றிருக்கு. So that is called single cellular algae. These algae are called phytoplanktons. Okay, some of the algae are symbionts. ஒரு சில பாசிகளானது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கின்ற அல்லது எப்படி இருக்குன்னா இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையிலையும் வாழ்ந்துட்டு. that is called symbionts. that is called lichens. A few species of algae are epiphytes. ஒரு சில பாசிகளானது தொற்று தாவரங்கள் ஒரு சில தாவரங்கள் மீது ஒட்டி கொண்டு வாழக்கூடியதாக இருக்குது. ஓகே, த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி இது ஒரு 1 மார்க்கு.
The branch of study of algae is called phycology or algology. முக்கியமான ஒரு 1 mark and GK. Phycology and algology is one of the study of algae. Okay, this is a branch of study. Algae is called phycology or algology. இது வந்து 1 மார்க்கு. அடுத்து வரக்கூடியது மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கொஷினு. வாட் ஆர் த ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் ஆல்கே? அதில் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், செகண்ட் ஒன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் தேர்ட் ஒன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கேவில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸு, 3 டைப்ஸு. ஃபஸ்ட்டு வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது துண்டாதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக நடக்குது. எக்ஸாம்பிள் ஸ்பைரோ கைரா. அடுத்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை ஸ்போர் ஃபார்மேஷன், எக்ஸாம்பிள் கிளாமிடா மோனஸ். அதாவது பாலினா இனப்பெருக்கத்தின் மூலமாகவும் இனப்பெருக்கம் இந்த பாசிகள் செய்கிறது ஸ்போர்கள் மூலமாக, எக்ஸாம்பிள் கிளாமிடா மோனஸ். அண்ட் தேர்ட் ஒன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது கேமெட்டுகள் மூலமாக takes place means of a fusion of gametes, example Spirogyra and Chara. Okay, next classification. இந்த கிளாஸிஃபிகேஷனில் 1 மார்க் 2 மார்க் எல்லாமே வரும். ஓகேவா? இதை வந்து நம்ம ஃபில்லப்ஸு, சூஸு அண்ட் தென் மேட்ச் இட்டு இது மாதிரியான ஒரு கொஷின் டைப்பில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஆல்கா ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் பேஸ்டு ஆன் த பிக்மெண்ட்ஸ், அதாவது அந்த பாசிகளினுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிறமிகள் பிக்மெண்ட்ஸ்னுடைய அந்த பேஸ், அதை பேஸ் பண்ணி தி ஆல்கே ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸு. ஸோ அதை நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷன் அந்த டேபிளில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ப்ளூ க்ரீன் ஆல்கே, செகண்டு க்ரீன் ஆல்கே, தேர்டு ப்ரௌன் ஆல்கே, ஃபோர்த்து ரெட் ஆல்கே. ஓகே, அதில் என்ன அதுக்கு என்னென்னு பேர்? ப்ளூ க்ரீன் ஆல்கேனா சைனோபைசியே, க்ரீன் ஆல்கேனா குளோரோபைசியே, ப்ரௌன் ஆல்கேனா பேயோபைசியே, ரெட் ஆல்கேனா ரோடோபைசியே. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸு ஆசிலட்டோரியா, கிளாமிடமோனஸ், லேமினேரியா, பாலிசிபோனியா. ஓகே, இந்த ஒவ்வொரு பிளான்ஸ்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிளான்ஸ்லையும் என்ன மாதிரியான பிக்மெண்ட்ஸ் அதனுடைய பாடியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ளூ க்ரீன் ஆல்கேயில் பைகோசயானின் அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸ் இருக்குது, க்ரீன் ஆல்கேயில் குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ரௌன் ஆல்கேயில் பியூகோசாந்தின் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்குது, அண்ட் தென் ரெட் ஆல்கேயில் பைகோ எரித்திரின் அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸு இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கடுத்து அதனுடைய ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ளூ க்ரீன் ஆல்கேவுடைய ரிசர்வ் ஃபுட்டு சைனோபைசியன் ஸ்டார்ச்சு, அண்ட் தென் க்ரீன் ஆல்கேவுடைய ரிசர்வ் ஃபுட்டு ஸ்டார்ச்சு, ப்ரௌன் ஆல்கேவுடைய ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸு லேமினேரியன் ஸ்டார்ச் அண்ட் மேனிட்டால், அண்ட் தென் ரெட் ஆல்கேவுடைய ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கு 2 மார்க்கு இந்த மாதிரியான போர்ஷனில் நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் என்னது ஆல்கே. இது வந்து டோட்டலாக சொன்னோன்னா 5 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்கும் கேட்கலாம். ரைட் எனி 2 இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே சொல்லி கேட்டாங்கன்னா ஏதாவது யூ கேன் சூஸ் எனி 2 ஃப்ரம் தீஸ் செக்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான யூஸஸை இந்த ஆல்கே வந்து மனிதர்களுக்கும் மற்ற எல்லா விதமான யூஸஸ்க்கும் தருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃபுட், அதாவது உணவாக பாசிகள் பயன்படுகிறது அங்கெங்கெல்லாம். ஓகே, ஸோ ஆல்கே ஆர் கன்சியூம்டு ஆஸ் எ ஃபுட் பை பீப்புள் இன் ஜப்பான், இங்கிலாந்து அண்ட் ஆல்சோ இன் இந்தியா. அதாவது ஜப்பானு, இங்கிலாந்து மற்றும் இந்தியாவில் பாசிகளை உணவாக உட்கொள்கிறாங்க. என்ன மாதிரியான பாசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உல்வா, ஸ்பைருலினா, குளோரெல்லா எக்ஸெட்ரா. தீஸ் ஆல்சோ edible type of algae. Some algae are used as a food for domestic animals. வீடுகளில் வளர்க்கக்கூடிய விலங்குகளான ஆடு, மாடு போன்ற விலங்குகளுக்கு தேவையான உணவாகவும் ஒரு சில பாசிகளை பயன்படுத்திகிட்ருக்கோம். எக்ஸாம்பிள் லேமினேரியா அண்டு அஸ்கோபிலம். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவாக ஃபுட் மெட்டீரியல்ஸை யூஸ் ஆகுன்ற ஆல்கேஸ். நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரில் என்ன மாதிரி யூஸஸ் தருது? வேளாண்மை விவசாயத்துறையில் some of the blue green algae are essential for the fixing of atmospheric nitrogen into the soil, which increases the fertility of the soil. Example nostoc and anabina. nostoc மற்றும் anabina இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி சாயிலுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியாவை என்னுடைய பாடியில் நிறையா வச்சுட்ருக்கு. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ப்ராடக்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாஸ்டாக் அண்ட் அனமீனா. இதனால் சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி குவாலிட்டி என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் நல்லா பல நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மண்ணுக்கு கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அகர். ஸோ அகர் இங்கே இஸ் ஒன் ஆஃப் த
க்ரோவிங் மீடியம், ஓகேவா, லேபரேட்டரியில் க்ரோத் மீடியமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியம் அண்டு வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா லேபரேட்டரிஸில், சயின்டிஃபிக் லேபரேட்டரிஸில் அங்கே வளர் உடமாக இட் இஸ் எ நியூட்ரிஷியஸ் ப்ராடக்ட் லைக் அகர் அகர். அகர் அகர் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் சம் ரெட் ஆல்கே நேம்டு ஜெலிடியம் அண்டு கிராசிலேரியா. ஜெலிடியம் அண்டு கிராசிலேரியா அப்படிங்கிற அந்த சிவப்பு பூஞ்சைகள் பாசிகள்லேருந்து இந்த அகர் அகர் என்று சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் க்ரோத் மீடியம் வந்து தயாரிக்கிறோம். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் க்ரோத் மீடியம் இன் லேபரேட்டரிஸ். இது அந்த வளர் ஊடகங்களாக நம்ம இந்த அறிவியல் ஆய்வகங்களில் பயன்படுத்திகிட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அயோடின். ஸோ அயோடின் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் ப்ரௌன் ஆல்கே லைக் லேமினேரியா. இந்த லேமினேரியா என்று சொல்லக்கூடிய அந்த பாசிகளில் ப்ரௌன் ஆல்கேலேருந்து அயோடின் அந்த எலமெண்ட்ஸ் நம்ம தயாரிக்கிறோம். ஸோ அயோடின் வெரி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் அவர் பாடி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் ட்ராவல். ஸ்பேஸ் ட்ராவல்னால் இந்த விண்வெளி பயணத்தில் எந்த மாதிரியான பயன்பாடுகள் இந்த தருன்னு சொல்லி பார்த்தோம்னா, த குளோரெல்லா பைரினோயிடோசா இஸ் யூஸ்டு இன் ஸ்பேஸ் ட்ராவல் டு கெட் ரிட் ஆஃப் CO2 அண்ட் டு டீகம்போஸ் ஹியூமன் வேஸ்ட். அதாவது குளோரெல்லா பைரினோயிடோசா எப்படி சொல்லக்கூடிய அந்த பாசிகளானது விண்வெளி பயணத்தில் மேற்கொள்கின்ற அந்த விண்வெளி வீரர்கள் வெளியேற்றுகின்ற அந்த கழிவுகளை சிதைத்து CO2 எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு சுத்தமான ஒரு பகுதியாக அதை மாற்றுகிறது. டீகம்போஸ் ஹியூமன் வேஸ்ட், மனிதர்களுடைய கழிவுகளையும் இது செரிமானம் செய்து கழிவுகளை அகற்றுகிறது. ஓகே, இட் இஸ் எ ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ஹியூமன் வேஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு சிங்கிள் செல் ப்ரோட்டீன் SCP. இட் இஸ் எ வெரி நியூட்ரிஷியஸ் ஒன். ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகப்படியான எனர்ஜியை கொடுக்கக்கூடியதுக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் மாதிரியே நம்முடைய நாட்டில் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. சம் ஆஃப் த சிங்கிள் செல் ஆல்கே அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் யூஸ் டு ப்ரொடியூஸ் அ ப்ரோட்டீன். எக்ஸாம்பிள் குளோரெல்லா ஸ்பைருலினா. குளோரெல்லா ஸ்பைருலினா போன்றவை எல்லாமே அதிகப்படியான ப்ரோட்டீன் சத்து நிறைந்த ஒரு பாசிகளாக இருக்குது. அது எல்லாமே அதிகப்படியான ப்ரோட்டீன் உற்பத்திக்கு தேவையானதாக இருக்குது. ஓகே, நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபங்கை பற்றி நம்ம தெளிவாக நம்ம ரிவிஷன் பார்க்குவோம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்த்த அந்த ரிவிஷனில் ஆல்கேஸ் பற்றி நல்லா தெளிவாக பார்த்துருவோம். அதில் 1 மார்க்கு 2 மார்க்ஸு எல்லாமே எதில் வரும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம். அதெல்லாம் நம்ம உங்களுக்கு கொஷின் பேங்கில் கொடுத்துருப்போம். அந்த கொஷின் பேங்குக்கு எல்லாமே சரியான அந்த ஆன்சரை நம்ம இங்கே சொன்ன இடத்துலலாம் பார்த்து ரெஃபர் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. தேங்க்யூ.